வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதை அடுத்து அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகளில் தமிழகம் தேசிய அளவில் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக எண்ணிக்கையிலான அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக காமராஜர் பெயரில் நவோதயா பள்ளிகளை நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆசிய மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதையொட்டி அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் 6 புதிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக பாரம்பரிய சின்னங்கள் பாதுகாப்பு குழு கூட்டத்தை இந்தியாவில் நடத்துவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள உலக பாரம்பரிய சின்னங்கள் பாதுகாப்பு குழு கூட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் தமது கருத்தை பதிவு செய்துள்ள அவர், முதன்முறையாக இக்கூட்டம் இந்தியாவில் நடத்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் உள்ள பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்வதற்கான முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பாக இக்குழு உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இக்கூட்டத்தின் பல்வேறு அமர்வுகளில் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள தலங்களை பாதுகாப்பது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இதில் 150 நாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமான பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். நாட்டின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் பாரத் மண்டபத்தில் பல்வேறு கண்காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கனிம வளத்துறையில் சுயசார்பு நிலையை அடைவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அழைப்பு விடுத்துள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், நிலக்கரித்துறையில் நாடு தன்னிறைவு பெற்றுள்ளதாக கூறினார். வரும் காலங்களில் கனிம வளத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் கொள்கைகள் வகுக்கப்படும் என்று அவர் கூறினார். சுரங்கம் உள்ளிட்ட அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்காக வெளிப்படையான முறையில் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த 3 ஆண்டுகளில் இந்தியா உலக அளவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்கை எட்டுவதில் சுரங்கத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். அதிகரித்து வரும் கனிம வள தேவையை கருத்தில் கொண்டு அதன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். முக்கிய கனிம வளத்தின் 2வது மற்றும் 3வது மின்னணு ஏலத்தில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு அதற்கான அனுமதி கடிதங்களை திரு கிஷன் ரெட்டி வழங்கினார். கடந்த 2020ஆம் ஆண்டில் கோவிட்-19 தொற்று காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது என்ற ஊடகங்களின் அறிக்கைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் நிராகரித்துள்ளது. தொற்று பரவல் காலத்தில் உயிரிழப்புகள் தொடர்பான ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள மதிப்பீட்டு முறைகளில் தவறு உள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொற்று காலத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கைக்கும் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணிக்கைக்கும் வேறுபாடுகள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக காமராஜர் பெயரில் நவோதயா பள்ளிகளை நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், காமராஜர் ஆட்சிக் காலத்தில் கல்வி, தொழில்துறை மற்றும் விவசாயம் என அனைத்து துறைகளும் சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருந்ததாக கூறினார். காமராஜரின் கனவு திட்டமான இல்லந்தோறும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டமாக நிறைவேற்றி வருவதை திரு அண்ணாமலை சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி. மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல். விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல்.
காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வறுமை ஒழிப்பில் தமிழகம் தேசிய அளவில் முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் நீடித்த வளர்ச்சிக்கான குறியீடுகள் பட்டியலை நித்தி ஆயோக் அண்மையில் வெளியிட்டுள்ளது. இதில் பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பராமரிப்பு, குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி, தரமான கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட 13 இனங்களில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக எண்ணிக்கையிலான அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 27 புதிய பேருந்துகளை சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், மாநில அரசு மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக போக்குவரத்து துறை புத்துயிர் பெற்றுள்ளதாக கூறினார். டீசல் மானியம், இலவச பேருந்து பயணத்திற்கான மானியம் போன்ற திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள சிறிய கிராமங்கள் வரை அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த சோழ வித்யாபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற புனித சந்தனமாலா ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் இத்திருவிழாவில் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த சோழ வித்யாபுரத்தில் புகழ்பெற்ற சந்தனமாதா ஆலயம் அமைந்துள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் தாயான இந்த ஆலயத்திற்கு தினமும் பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்த ஆலயத்தின் ஆண்டு திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் இறைமன்றாட்டு, நவநாள் ஜெபம், திவ்ய நற்கருணை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து பங்கு தந்தையர்கள் திருக்கொடியை புனிதம் செய்து வைக்க திருக்கொடி ஆலயத்தின் முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது. முன்னதாக சாகுபடி செலுத்திடவும் மக்கள் வறுமையின்றி வளமுடன் வாழவும் சிறப்பு ஜெபம் செய்யப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இறைவேண்டல் செய்து அருள்வாசி பெற்றனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். மின்சார கட்டண உயர்வு உள்ளிட்ட மக்கள் பிரச்சினைகளுக்கு காங்கிரஸ் தங்களது எதிர்ப்பை அறிக்கைகள் வாயிலாக தெரிவித்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் மீனவர்கள் பிரச்சினைகள் குறித்து மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு செல்வபெருந்தகை கூறினார். இருவரிச் செய்திகள். நேபாள நாடாளுமன்றத்தில் பிரதமர் திரு கே பி சர்மா ஒலி தனது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது. தென்கொரியாவில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் உத்தரப்பிரதேச அரசு இணைந்து ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச சுற்றுலா கண்காட்சி அந்நாட்டு தலைநகர் சியோலில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்தில் நடைபெற்ற உலக பாடகர் குழு போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. பங்களாதேஷில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 104 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் 14 வயது சிறுவனுக்கு நிஃபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர், ஜுனாகத், தேவ்பூமி, துவாரகா, நௌஷரி மற்றும் வலசாத் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு பௌர்ணமி தினத்தையொட்டி வரும் பக்தர்களுக்காக அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அறங்காவலர் குழு தலைவர் திரு அருள்முருகன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மாஞ்சோலை பகுதியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள சேவை மையங்களில் விதிமீறல்கள் நடைபெற்றால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இலங்கையில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. போலந்தில் உள்ள வர்சாவில் நடைபெற்று வரும் கோடைகால தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதை அடுத்து அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகளில் தமிழகம் தேசிய அளவில் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக எண்ணிக்கையிலான அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக காமராஜர் பெயரில் நவோதயா பள்ளிகளை நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆசிய மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.